நெல்லை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கும் மேலாக தொடர் கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக வெள்ள நீரானது நெல்லை மாவட்டம் முழுவதும் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது படிப்படியாக வெள்ள நீர் குறைந்து வரும் நிலையிலும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் பள்ளிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்த பிறகே பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நெல்லையில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளின் நிலை என்ன, கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சரி செய்யக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு, நீர் திறந்து விட்டதன் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு இடங்களிலும் இன்னும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத அளவிற்கு வெள்ளம் பல்வேறு இடங்களில் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 1195 அரசு பள்ளிகள் இருக்கிறது. இதுல 1108 பள்ளிகள் முழு பாதுகாப்போடு இருப்பதாக காலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. அந்த பள்ளிகளுக்கான சரி செய்யக்கூடிய பணிகள் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று மாவட்ட ஆட்சியர் இன்னும் மாணவர்களுடைய நலன் கருதியும் பல்வேறு இடங்களில் வீடுகளில் மாணவர்களுடைய புத்தகங்கள், பைகள் அனைத்துமே மூழ்கி அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதை கருத்தில் கொண்டும் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் பல இடங்களில் இந்த முகாம்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கலாம் என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு முகாம்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் படிப்படியாக பள்ளிகள் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பள்ளிகளுடைய கட்டிடத்தன்மை அனைத்தையும் உறுதி செய்த பிறகு படிப்படியாக பள்ளிகள் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.